அப்படிதான் சிவபெருமான் தன்னைத்தானே பூஜை பண்ணிட்டு சிவலிங்கத்தை வழிபாடு பண்ணிட்டு செங்கோல் வாய்க்கு மதுரை மீனாட்சி பட்டணம்னு சொல்லுவாங்க. மீனாட்சி பட்டணம்னா என்னன்னா, மீனாட்சி அரசியாக இருந்து முடி அமைத்துக் கொண்டு தன்னுடைய அரச சபையிலே அமர்ந்து செங்கோல் வைத்துக் கொண்டு அரசாட்சி செய்ததாக சொல்றாங்க. இன்னைக்கு அந்த நிகழ்வு அந்த கோயிலில் நடக்கிறது. சித்திர திருவிழால மீனாட்சி பட்டாபிஷேகம்னு ஒரு நாள் உண்டு. மீனாட்சி பட்டாபிஷேகம். மீனாட்சி பட்டாபிஷேகம்னா என்ன? மீனாட்சி அரசியாக தன்னை வரித்துக் கொள்ளுதல். அந்த வரித்துக் கொண்டு மீனாட்சி அங்கே தலையில கிரீடம் வச்சுட்டு தலையில பெரிய அந்த உருமாலாம் கட்டி விடுவாங்க. அந்த என்ன சொல்லுவாங்க, சிரோவஸ்திரம். தலையில பரிவட்டம் சொல்லுவாங்க. அந்த பரிவட்டம்லாம் கட்டிட்டு கையில செங்கோல் வச்சுட்டு அன்னைக்கு அம்பிகையினுடைய புறப்பாடானது அன்னைக்கு வேப்பம்பூ மாலை அணிந்து கொண்டு அவர் வளர்ந்து ரொம்ப விசேஷம். மீனாட்சி அரசி ஆயிட்டான். எப்ப அரசி ஆனா? சித்திரை மாசம் அரசி ஆயிட்டான். சித்திரை, வைகாசி, ஆடி, 4 மாசம் முடிஞ்சு ஆவணி மூல திருநாள் வரும் மீனாட்சி அம்மன் கோயில்ல. ஆவணி மூல திருநாள்னா பிட்டுக்கு மண் சுமந்த திருநாள். பிட்டு திருநாள் பொதுவாக மதுரையில ஆவணி மூல திருநாள்னா